வணக்கம், வெல்கம் டு கவி அகாடமி. இப்போ ஒரு எப்சிலான் என்எஃப்ஏயை எப்படி டிஎஃப்ஏயாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் த எப்சிலான் என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏன்னு கொடுத்துருக்காங்க. எப்சிலான் என்எஃப்ஏ கொடுத்துட்டாங்க. இந்த எப்சிலான் என்எஃப்ஏயை டிஎஃப்ஏயாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே எத்தனை ஸ்டேட் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 3 ஸ்டேட் இருக்குது. இந்த 3 ஸ்டேட்டுக்கும் ஃபஸ்ட்டு எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிக்கலாம். ஸோ epsilon closure q naught. epsilon closure na out of the state எத்தனை epsilon போகுதுன்னு பாருங்கள். q நாட்ல இருந்து out of the state எத்தனை epsilon போகுது. ஸோ q1க்கு போகுது, q2க்கு போகுது. ஸோ epsilon closureங்கிறப்ப itself the state itself included. ஸோ அப்போ q நாட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ q நாட் itself included. out of the state q1க்கு போகுது, q2க்கு போகுது. ஸோ q நாட் q1 q2. ஸோ நெக்ஸ்ட்டு epsilon closure next ஸ்டேட்டுக்கு epsilon closure q1. ஸோ q1 itself included and q1ல இருந்து out of the state q2க்கு போகுது. நெக்ஸ்ட்டு epsilon closure q2. ஸோ q2 itself included. q2ல இருந்து out of the state nothing. ஸோ q2 alone. ஸோ மொத்தம் 3 ஸ்டேட் இருக்குது. அந்த 3 ஸ்டேட்டுக்கு ஃபஸ்ட்டு எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இனிஷியல் ஸ்டேட் எதுன்னு செக் பண்ணுங்கள். இங்கே இனிஷியல் ஸ்டேட்டு q நாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏங்கிற இன்புட் அப்ளை பண்ணி நியூ ஸ்டேட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். நியூ ஸ்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த 3 இன்புட்டையும் அதுக்கு அப்ளை பண்ணி நியூ ஸ்டேட் கிடைக்குதான்னு பாருங்கள். நியூ ஸ்டேட் கிடச்சிதுன்னா அந்த நியூ ஸ்டேட்டுக்கு திருப்பி இந்த 3 இன்புட்டையும் அப்ளை பண்ணணும். நியூ ஸ்டேட் கிடைக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் பண்ணணும். நியூ ஸ்டேட் கிடைக்கிறது ஸ்டாப் ஆகிட்டுனா ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து இந்த கான்செப்டை. இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு q நாட்டுக்கு எப்சிலான் க்ளோஷர் del of q நாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏங்கிற இன்புட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, எப்சிலான் க்ளோஷர் del of q naught கமா epsilon கமா e அப்படின்னு எழுதலாம். ஸோ this can be written as epsilon closure del of இப்போ q நாட் கமா எப்சிலானுக்கு எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிச்சிருக்கோம். தட் மீன்ஸ் q நாட்டுக்கு எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிச்சிருக்கோம். q நாட் q1 q2. ஸோ அப்போ q நாட் கமா q1 கமா q2 கண்டுபிடிச்சிருக்கோம் கமா a which is equal to epsilon closure del of q நாட்டுக்கு ஏங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப q நாட்டுக்கு ஏங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப q நாட்டுக்கே வருது. ஸோ அதனால் q நாட் யூனியன் q1க்கு ஏங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப q1க்கு ஏங்கிற இன்புட் இல்லை. ஸோ 5 யூனியன் q2க்கு ஏங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப q2க்கு ஏங்கிற இன்புட் இல்லை. ஸோ அதனால் 5 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, எப்சிலான் க்ளோஷர் q நாட் யூனியன் 5 யூனியன் 5 தட் இஸ் q நாட்டு. ஸோ எப்சிலான் க்ளோஷர் q நாட் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் q நாட் கமா q1 கமா q2. ஸோ நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேட்டு q நாட்டுக்கு ஏங்கிற இன்புட் அப்ளை பண்ணி பார்த்தோம். இங்கே வந்து எனக்கு ஆன்சர் வந்து ஒரு நியூ ஸ்டேட்டாக கிடச்சிருக்கு. ஸோ நியூ ஸ்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா நியூ ஸ்டேட் கிடச்சிருச்சு. நியூ ஸ்டேட் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நியூ ஸ்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த நியூ ஸ்டேட்டுக்கு இந்த டயக்ராமில் இருக்கிற 3 இன்புட்டையும் அப்ளை பண்ணி நியூ ஸ்டேட் கிடைக்குதான்னு பார்ப்போம். நியூ ஸ்டேட் கிடைக்காத வரைக்கும் ப்ராசஸ் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கணும். ஸோ நமக்கு கிடச்சிருக்கிற இந்த நியூ ஸ்டேட்டை வச்சு ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இந்த நியூ ஸ்டேட்டுக்கு எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ எப்சிலான் க்ளோஷர் del of q நாட் கமா q1 கமா q2 ஏங்கிற இன்புட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம்.
ஸோ அப்போ எப்சிலான் க்ளோஷர் Q நாட்டுக்கு ஏங்கிற இன்புட் கொடுக்குறப்ப நம்ம டயக்ராமில் செக் பண்ணலாம். Q நாட்டுக்கு ஏங்கிற இன்புட் கொடுக்குறப்ப Q நாட்டுக்கே தான் போகுது. ஸோ அதனால் Q நாட் யூனியன் Q1க்கு ஏங்கிற இன்புட் கொடுக்குறப்ப இல்லை. ஸோ 5 யூனியன் Q2க்கு ஏங்கிற இன்புட் இல்லை டயக்ராமில் செக் பண்ணுறப்ப. ஸோ அதனால் எம்டி. ஸோ அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் க்ளோஷர் Q நாட் கிடைக்குது. ஸோ எப்சிலான் க்ளோஷர் Q நாட்டு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எப்சிலான் க்ளோஷர் Q நாட் ஈக்குவல் டு Q நாட் Q1 Q2 ஃபஸ்ட்டே நம்ம இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஏங்கிற இன்புட் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பிங்கிற இன்புட் அப்ளை பண்ணுவோம் இந்த நியூ ஸ்டேட்டுக்கு. ஆக்சுவலாக நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் நியூ ஸ்டேட் கிடையாது. ஏன்னா இங்கே Q நாட் Q1 Q2 தான் ஏங்கிற இன்புட் அப்ளை பண்ணோம். சேம் ஸ்டேட் ஓல்டு ஸ்டேட்டே ஆன்சராக கிடச்சிருச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். இதுக்கு மற்ற 2 இன்புட் இருக்கு இல்லையா, பிசி, இந்த டயக்ராமில் பாருங்கள் மற்ற 2 இன்புட் இருக்கு இல்லையா, பிசி, இது ரெண்டையும் இதுக்கு அப்ளை பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ எப்சிலான் க்ளோஷர் del of Q0 Q1 Q2 பிங்கிற இன்புட்டு. ஸோ அப்போ எப்சிலான் க்ளோஷர் Q நாட்டுக்கு பிங்கிற இன்புட் டயக்ராமில் செக் பண்ணுவோம். Q நாட்டுக்கு பிங்கிற இன்புட் கிடையாது டயக்ராமில் கொடுத்துருக்க டயக்ராமில். ஸோ அதனால் 5 போட்டுக்கிறோம். யூனியன் Q1க்கு பிங்கிற இன்புட்டு Q1க்கு பிங்கிற இன்புட் கொடுக்குறப்ப Q1 இட் செல்ஃப் யூனியன் Q2க்கு பிங்கிற இன்புட் பாருங்கள் இல்லை. ஸோ அதனால் 5. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் க்ளோஷர் 5ஓட யூனியன் போடுறப்ப Q1 தான் கிடைக்கும். ஸோ Q1. ஸோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எப்சிலான் க்ளோஷர் Q1 ஈக்குவல் டு Q1 Q2 நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த ஆன்சர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ Q1 Q2 நம்ம Q0 Q1 Q2க்கு இன்புட் அப்ளை பண்ணோம். நமக்கு வந்து ஒரு நியூ ஸ்டேட் கிடச்சிருச்சு. Q1 Q2ன்னு ஒரு நியூ ஸ்டேட் கிடச்சிருக்கு. அப்போ இந்த நியூ ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து ஏபிசி அப்ளை பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிங்கிற இன்புட் தான் இந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். சியும் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். ஸோ எப்சிலான் க்ளோஷர் del of Q0, Q1, Q2, சிங்கிற இன்புட்டுக்கு எப்சிலான் க்ளோஷர். இப்போ Q நாட்டுக்கு சி அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இன்புட்டே இல்லை. ஸோ அதனால் 5 போட்டுக்கலாம். யூனியன் Q1க்கு சி இல்லை, அதனால் 5. யூனியன் Q2க்கு சி அப்ளை பண்ணுறப்ப Q2 இட் செல்ஃப். ஸோ அப்போ இது கூட 5 கூட எம்டி கூட யூனியன் போடுறப்ப எப்சிலான் க்ளோஷர் Q2 கிடைக்குது. ஸோ எப்சிலான் க்ளோஷர் Q2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். எப்சிலான் க்ளோஷர் Q2 ஈக்குவல் டு Q2. ஸோ அப்போ Q2 இதுவும் வந்து ஒரு நியூ ஸ்டேட்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த நியூ ஸ்டேட்டுக்கும் நம்ம ஏபிசிங்கிற இன்புட் அப்ளை பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நியூ ஸ்டேட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, Q1 Q2, அதுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எப்சிலான் க்ளோஷர் del of the new state Q1 Q2 Q1 Q2 A which is equal to epsilon closure Q1க்கு ஏங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப Q1க்கு ஏங்கிற இன்புட் கிடையாது. ஸோ அதனால் 5 போட்டுக்கிறேன். யூனியன் Q2க்கு ஏங்கிற இன்புட் இருக்கான்னு பாருங்கள். Q2க்கு ஏங்கிற இன்புட் இல்லை. ஸோ அதனால் 5 யூனியன் 5 எம்டியோட எப்சிலான் க்ளோஷர் எம்டி இட் செல்ஃபு. ஸோ எம்டி. ஸோ நெக்ஸ்ட்டு எப்சிலான் க்ளோஷர் del of Q1 Q2 பிங்கிற இன்புட்டுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்சிலான் க்ளோஷர் Q1க்கு டயக்ராமில் செக் பண்ணுவோம். Q1க்கு பிங்கிற இன்புட் வரப்போ Q1 தான். யூனியன் Q2க்கு பிங்கிற இன்புட் கிடையாது 5. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா எப்சிலான் க்ளோஷர் Q1 கிடைக்குது. நம்ம செக் பண்ணுவோம். எப்சிலான் க்ளோஷர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். எப்சிலான் க்ளோஷர் Q1 ஈக்குவல் டு Q1 Q2 which is equal to Q1
Q2. ஸோ Q1 Q2ங்கிறது நம்ம ஆல்ரெடி செக் பண்ணுறதே Q1 Q2 தான். ஸோ இதுவே ஆன்சராக கிடச்சிருக்கு. இது ஓல்டு ஸ்டேட்டு தான். ஸோ நோ ப்ராப்ளம், நியூ ஸ்டேட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஏபி கண்டுபிடிச்சிட்டோம் நியூ ஸ்டேட்டுக்கு. சிங்கிற இன்புட் அப்ளை பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்சிலான் க்ளோஷர் டெல்லோ Q1, Q2, சிங்கிற இன்புட்டுக்கு பார்க்கலாம். ஸோ அப்போ எப்சிலான் க்ளோஷர் Q1க்கு சி அப்ளை பண்ணுறப்ப பாருங்கள், பி தான் அப்ளை பண்ணியிருக்காங்க, சி இல்லை, அதனால் 5 போட்டுக்கலாம். Q2க்கு சி அப்ளை பண்ணுறப்ப Q2 இட் செல்ஃப். ஸோ Q2 விச் இஸ் ஈக்குவல் டு 5ஓட Q2 யூனியன் போடுறப்ப எப்சிலான் க்ளோஷர் Q2 கிடைக்குது. எப்சிலான் க்ளோஷர் Q2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா Q2 இட் செல்ஃப். ஸோ Q2 வந்து நியூ ஸ்டேட் கிடையாது, ஆல்ரெடி நமக்கு நியூ ஸ்டேட்டாக கிடைச்ச ஒன்று தான். ஸோ அதனால் இதில் நோ ப்ராப்ளம். ஸோ ஆல்ரெடி நமக்கு நியூ ஸ்டேட்டாக கிடைச்ச Q2க்கு ஏபிசிங்கிற இன்புட்டை அப்ளை பண்ணி என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்சிலான் க்ளோஷர் டெல் ஆஃப் Q2, ஏங்கிற இன்புட் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? எப்சிலான் க்ளோஷர் டெல் ஆஃப் Q2, எப்சிலான், ஏ அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் க்ளோஷர் எப்சிலான் Q2, எப்சிலான்னா எப்சிலான் க்ளோஷர் Q2ஓட எப்சிலான் க்ளோஷர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் Q2. ஸோ அதனால் டெல் ஆஃப் Q2, ஏ. ஸோ Q2க்கு ஏங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப நத்திங். ஸோ 5 தான் கிடைக்குது. ஸோ அப்போ எப்சிலான் க்ளோஷர் 5 விச் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் பிங்கிற இன்புட் அப்ளை பண்ணுவோம். ஸோ எப்சிலான் க்ளோஷர் டெல் ஆஃப் Q2, பிங்கிற இன்புட்டுக்கு. ஸோ பிங்கிற இன்புட் செக் பண்ணலாம். Q2க்கு பிங்கிற இன்புட் கிடையாது, 5 தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ 5 இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு எப்சிலான் க்ளோஷர் டெல் ஆஃப் Q2, சிக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். Q2க்கு சிங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப Q2 தான் கிடைக்குது. ஸோ அதனால் எப்சிலான் க்ளோஷர் Q2, எப்சிலான் க்ளோஷர் Q2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் Q2ன்னு. ஸோ நம்ம Q2க்கு கண்டுபிடிச்சிட்ருக்கோம். Q2வே ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ நியூ ஸ்டேட் கிடையாது, ஓல்டு ஸ்டேட்டு தான். ஸோ நம்ம இது வரைக்கும் பண்ண ப்ராசஸில் நியூ ஸ்டேட்டுக்கெலாம் அப்ளை பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நியூ ஸ்டேட் கிடைக்கல, அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இதுக்கு டயக்ராம் வரையலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதை சம்மரைஸ் பண்ணி ஒரு டேட்டாவாக எழுதியிருக்கேன் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட் எடுத்திருக்கேன். இனிஷியல் ஸ்டேட்டு Q0க்கு ஏங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப எனக்கு நியூ ஸ்டேட் கிடச்சிச்சு. அந்த நியூ ஸ்டேட்டை எடுத்து ஏபிசின்னு 3 இன்புட் அப்ளை பண்ணேன். அதில் இங்கே ரெண்டு இடத்துல நியூ ஸ்டேட் கிடச்சிச்சு. ஸோ இந்த 2 நியூ ஸ்டேட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த நியூ ஸ்டேட்டுக்கு ஏபிசிங்கிற இன்புட் அப்ளை பண்ணப்போ இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடச்சிச்சு. ஸோ இதில் எதுவுமே நியூ ஸ்டேட் கிடையாது, ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்டேட்டு தான். ஸோ இங்கே இந்த நியூ ஸ்டேட்டுக்கு ஏபிசிங்கிற இன்புட் அப்ளை பண்ணப்போ இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிச்சு. இது வந்து சம்மரைஸ்டு டேட்டா இது வரைக்கும் நம்ம பண்ணதில். ஸோ இப்போ இதில் வந்து எது ஸ்டார்டிங் ஸ்டேட்டு அப்படின்னா, எனக்கு இங்கே நியூ ஸ்டேட்டாக கிடச்சிச்சு இல்லையா, இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்டாக வச்சு நம்ம டயக்ராம் வரலாம். நியூ ஸ்டேட்டாக என்ன கிடச்சிருக்கு? Q0, Q1, Q2. ஸோ அதனால் டிஎஃப்ஏக்கு இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்டு. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேட்டாக வச்சு டயக்ராம் வரையலாம். Q0, Q1, Q2 இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்டாக வச்சு டயக்ராம் வரையலாம். இந்த Q0, Q1, Q2க்கு ஏங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப எங்கே போயிருக்கு? Q0, Q1, Q2 த ஸ்டேட் இட் செல்ஃபு. ஸோ அதனால் the state itself. இது Bங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப Q1 Q2ங்கிற நியூ ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ Q1 Q2ங்கிற நியூ ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. எப்போ அப்படின்னா Bங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப, Cங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப Q2ங்கிற ஒன் மோர் நியூ ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நியூ ஸ்டேட்டுக்கு செக் பண்ணோம் இல்லையா. ஸோ Q1 Q2ங்கிற ஸ்டேட்டுக்கு ஏங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப நத்திங், நோ ப்ராப்ளம். இதே Q1 Q2ங்கிற நியூ ஸ்டேட்டுக்கு Bங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப இட் செல்ஃப் Q1 Q2 தான் போயிருக்கு. ஸோ அதனால்
செல்ஃப் லூப் வரைஞ்சிட்டோம். Q1 Q2க்கு சிங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப Q2க்கு போயிருக்கு. ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த ஸ்டேட்டு Q2க்கு ஏங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப 5, Q2க்கு பிங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப 5, Q2க்கு சிங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப Q2 இட் செல்ஃப். Q2க்கு சிங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப Q2 இட் செல்ஃப். ஸோ இது மாதிரி நமக்கு ஒரு எப்சிலான் NFA கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு எப்சிலான் NFA கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த எப்சிலான் NFAயை நம்ம இந்த மாதிரி ஒரு DFAயாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதில் இனிஷியல் ஸ்டேட்டு பிரச்சனை கிடையாது. இதில் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு ஏங்கிற இன்புட் அப்ளை பண்ணி கிடைக்கிற நியூ ஸ்டேட்டை நம்ம இனிஷியல் ஸ்டேட்டாக வச்சுட்டோம். இப்போ அக்செப்டிங் ஸ்டேட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டயக்ராமில் கொடுத்துருந்த டயக்ராமில் Q2 அக்செப்டிங் ஸ்டேட்டு, தட் மீன்ஸ் எண்டிங் ஸ்டேட்டு. ஸோ அப்போ Q2 உள்ள எல்லாமே வந்து எண்டிங் ஸ்டேட்டு தான். ஸோ இங்கே செக் பண்ணுங்களேன், Q2 உள்ள இந்த 3 ஸ்டேட்லுமே Q2 இருக்குது. அதனால் 3மே வந்து எண்டிங் ஸ்டேட்டு தான். ஸோ கொடுத்துருந்துருக்கிற எப்சிலான் NFAயை நம்ம DFAயாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்.